4/6/2024 ஸ்ரீசக்தி 418க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், எப்படி வந்திருக்கோன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். சரிங்களா? நேற்று பாருங்கள் 3ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 6-8 கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்கோம். நமக்கு இது ஃபெயிலியர் ஆகிருக்குது. சரிங்களா? ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் ஆல் போர்டில் நமக்கு ஃபெயிலியர் வந்திருக்கு. பவர்லன்னா வரும், அந்த பவரும் இன்றைக்கி வரல. சரிங்க. அதே மாதிரி நம்ம இந்த போர்டு வரையாக கொடுத்தால பாருங்கள், 4 கொடுத்துருக்கணும். 4 ஏ போர்டு போயிருக்கு, 5 கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு வந்துருக்குது. சரிங்களா? மற்றபடி 52, 75 கொடுத்துருந்தோம். 23, 83 அந்த மாதிரிலாம் 72 கொடுத்துருந்தோம். ஆனால் பழையபடி அந்த 4, 9 உள்ளே வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்படி பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த செட்டு பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். 59, 593 கொடுத்துருக்க செட்டு ஒன்று பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 59ங்கிறது 95 பிசிக்கு வந்திருக்கும். சரிங்களா? அது மட்டும்தான் பாக்ஸ் பிசி தான் வின்னிங்கில் இருக்குது. மற்றபடி நமக்கு எதுவுமே வின்னிங் ஆகலை. பெருசாக நம்ம வச்ச போர்டும் மாறி இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஒரு சிறப்பான கணிப்பு தான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு ஒரு சிறப்பான கணிப்பாக எடுத்துருக்கிறேன். ஸ்ரீசக்தி 418க்கு உண்டானது. சரிங்களா? இந்த மாதிரி கேரளா மற்றும் டிஎர் புக்கிங் போடுறதுக்கு கேரளா மற்றும் டிஎர். சரிங்களா? டிஎர் 1 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு புக்கிங் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். கேஎல் 3 மணிக்கும் புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் ஒன்லி. சரிங்களா? இதில் கெஸ்ஸிங் கிடையாது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாளைக்கு ஆல் போர்டு பாருங்கள் 6-3 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 6-3, 6க்கு பவர் 1 நம்ம கொடுத்துருக்கோம். 3க்கு பவர் 8. சரிங்களா? 8 மட்டும்தான் கொடுக்கணும். 1க்கு பவர் 6, 6க்கு பவர் 1, 3க்கு பவர் 8. அதனால் 8 மட்டும் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த 8 வந்து உள்ளே வந்தாலும் வரலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது 6-3. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறேன், வந்தாலும் வரலாம். இல்லைன்னா இந்த 6-3 சம்மந்தப்படுத்தி வரும் நாளைக்கு. சரிங்களா? ஏ போர்டு 3-7, பி போர்டு 6-8, சி போர்டு 0-2. சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த 9 திரும்பவும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்தாலும் வரலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? நேற்று கூட 4 நம்ம கொடுத்தோம், 4 உள்ளே வந்துருக்குது. அதே மாதிரி தான் 9க்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. வந்தால் எந்த போர்டுக்கு வரும்னு பாருங்கள். சரிங்களா? என்னோடய பொறுத்த வரைக்கும் 0-2 சி போர்டு. சரிங்களா? சப்போஸ் மிஸ் ஆனால் அந்த 9 கூட இங்கே வரலாம் சி போர்டுக்கு நாளைக்கு. இது இங்கே இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் வரலன்னா இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா நண்பா? அடுத்து பாருங்கள், ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 89, 79, 80, 10, 43, 30, 72, 62. சரிங்களா? ஒரு 8 செட்டு தான் கொடுத்துருக்குறேன். இந்த 8 செட்லேயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏசி மெயின் டார்கெட்டு மிஸ் ஆனால் பிசிக்கு. சரிங்களா? இதில் 72னா 27, 89னா 98 அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும். அது மாதிரி 1-0னா 0-1 கூட வைக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் கணிப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு செட்டு 2 செட்டு உங்களுக்கு எடுத்திங்கன்னா அதை மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறப்பான வின்னிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு டபுள்ஸ் வருமானம் கேட்டால் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் இந்த நம்பர்கள் வரலாம். சரிங்களா? வந்தால் இந்த நம்பர் வரலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எதுவும் வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கு 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸுன்னு தான் சொல்லிக் கொடுப்போம் எப்போவுமே. சரிங்களா? பாக்ஸு தான் உங்கள் நான் கொடுத்துருக்கிறது ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். நேற்று கூட இதுதான் 3 டிஜிட்டல் தான் பிசி வின்னிங் வந்திருக்கு பாக்ஸில். சரிங்களா? அதனால் இதையும் பாக்ஸுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், 3-4-3, 4-6-2, 7-7-2, 0-6-0, 0-8-9, 7-7-0, 4-1-0, 5-8-0. சரிங்களா? இதில் வந்துட்டு நாளைக்கு 0 வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கொடுத்துருக்குறேன். 0வோ 2 சி போர்டுக்கு வரணும். அதனால் அப்படி கணிச்சு எடுத்துருக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். மாறி வருதா இல்லை அப்படியே அடிக்கிறானான்னு பார்ப்போம். சரிங்களா? மாற்றி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா? 30னா 0-3 இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். சப்போஸ் அப்படியே நான் கொடுத்துருக்க மாதிரி வந்தாலும் ஓகே. சப்போஸ் மாறி வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு எப்படி ஸ்ட்ராங்காக எனக்குன்னு சொல்ல போனால் இந்த 7-2 இல்லை நாளைக்கு டபுள்ஸு கூட வந்தாலும் வரலாம். இந்த மாதிரி அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அதேமாதிரி போர்டை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. போர்டு கரெக்டாக சி போர்டு 0-2 வருங்கிற மாதிரி சி போர்டில் வரலாங்கிற மாதிரி இருக்குது.
சப்போஸ் மிஸ் ஆனால் இந்த 9 இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு சி போர்டுக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற மாதிரியே அடிக்கலாம். ஏ போர்டில் இருக்க நம்பர் தூக்கி சி போர்டுக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் கொடுத்துருக்குறேன் போர்டு. நீங்கள் இதிலே மாற்றி வச்சு கூட 2D எடுத்துக்கலாம், 3Dயும் எடுக்கலாம். அடிக்கிறதுக்கு நாளைக்கு இதிலே ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் வந்தாலும் வரலாம். பாருங்கள், அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் கணிச்சு வச்சுருக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 3 உள்ளே வரணும். நேற்றே வரணும், வரல. 3 வரணும், வரல. அதனால் நாளைக்கு சப்போஸ் நாளைக்கும் வருது இந்த கணக்கு, அதனால் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸு 6ஆம் நம்பரு, 3ஆம் நம்பரு, இல்லை 1 இந்த மாதிரி 3ல் ஏதாவது ஒன்று உள்ளே வரணும். ஆனால் 1 நான் இங்கே கொடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு 1 வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 டிஜிட்டலில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதுமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? இல்லாட்டி விட்டுருங்க. சரிங்களா? இதில் கெஸ்ஸிங்லாம் கேட்காதீங்க. ஒன்லி டிக்கெட் புக்கிங். 1 மணி டியர், 3 மணி கேஎல், 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. அடுத்தடுத்த நாள் நான் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி வின்னிங் எடுத்து கொடுக்குறோன்னு. சரிங்களா? பாருங்கள் நண்பா, நாளைக்கு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.